வெல்கம் டு மை சேனல். ஒரு குட்டி ஸ்டோரி கேட்போமா? என்சோ ஃபெராரி அவர் ஒரு முறை போயிட்டு ஆல்ஃபா ரோமியோ என்ற ஒரு கார் கம்பெனியில் வேலை கேட்குறாரு. ஆனால் ஆல்ஃபா ரோமியோ என்ற அந்த கார் கம்பெனி அவரை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஆனால் அவர் தன்னோட பிராண்டை உருவாக்குனார். அதுதான் ஃபெராரி. கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் ஃபெரிச்சோ லாம்போகினின்ற ஒருத்தர் ஃபெராரி கிட்ட போய் ஃபெராரியோட கார் இன்ஜினில் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குன்னு சொல்கிறாரு. ஆனால் அதை கொஞ்சம் கூட ஃபெராரி கண்டுக்கல. அவரை கேலியே கிண்டலும் பண்ணி அனுப்புனாங்க. அப்போ அவர் ஒரு முடிவு எடுத்தார், தன்னோட சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும்னு. அவர் உருவாக்கின சாம்ராஜ்யம் அந்த பிராண்ட் லாம்போகினி, த வேர்ல்டு ஃபேமஸ் ஸ்போர்ட்ஸ் கார். அதே மாதிரி கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் லாம்போகினியில் வேலை பார்த்த ஒருத்தர் ஹொரேஷியோ பெகானின்ற ஒருவர் லாம்போகினியோட காரில் அந்த காரோட பாடியை கார்பன் ஃபைபரால் உருவாக்கலான்னு பர்மிஷன் கேட்குறாரு. ஆனால் லாம்போகினி முடியாதுன்னு சொன்னாங்க. அவர் அந்த கம்பெனியை விட்டு வெளியே வந்தார். பெகானின்ற ஒரு பிராண்டை உருவாக்கினார். இந்த பிராண்ட் வேர்ல்டே பார்த்து சாக்காகிற மாதிரி ஒரு ஹைப்பர் காரை உருவாக்குனாங்க. சேம் அதே சில வருஷத்துக்கு அப்புறம் ஜான் ஹென்சின்ற ஒருத்தர் ஸ்பீட் ரெக்கார்டை பீட் பண்ணுற மாதிரி ஒரு இன்ஜினை கேட்டார் பெகானி கிட்ட. ஆனால் அதுக்கு பெகானி இல்லைன்னு சொன்னாங்க. அப்புறம்தான் அவர் தன்னோட சொந்த பிராண்டை உருவாக்குனார், த ஹென்சி. வெனாம் F5ன்ற ஒரு காரை ரெடி பண்ணாங்க. த வேர்ல்டு ஃபாஸ்ட் கார் உருவானது அங்கே தான். இதுலேருந்து ஒரு சின்ன விஷயம் எனக்கு புரியுது. உன்னை எத்தனை பேர் அவமானம் கேலி கிண்டல் பண்ணாலும் அவங்க முன்னாடி நீ ஒரு பிராண்டாக மாதிரி கட்டணும். அதுக்கு எவன் கூடயே சண்டை போட்டாலும் தப்பே இல்லை.